என்னுடைய பகுதியில பாத்தீங்கன்னா, நான் வந்து அதிக நேரம் பெண்களோட செலவிடுற ஒரு துறைய சேர்ந்த வேலைய செஞ்சுட்டு இருக்கிறதுனால, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்டின்னாக்கா, நாம வந்து தங்களோட குழந்தைகள் சொல் பேச்ச கேட்டு நாங்க வாக்கு செலுத்திட்டோம். என்னுடைய பையன் சொன்னான், பொண்ணு சொன்னா, பேத்தி சொன்னா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாங்க வாக்கு செலுத்திட்டு, இப்ப அதுக்காக நாங்க வந்து ரொம்ப அனுபவிக்கிறோம். நாங்க ஃபீல் பண்றோம்னு சொல்லி தான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா அப்டின்னா, ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப நம்ம பகுதியில இன்னைக்கு குடிநீர் வரலைன்னா, யார போய் கேட்கறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியலைங்க. இப்ப எங்க ஏன் பகுதியில அங்கதான் அவங்க எம்எல்ஏ இருப்பாங்கல்ல, அவரே யாருன்னு கட்சிக்காரங்க அவங்களுக்கு தெரியலைங்க. எம்எல்ஏ யாருன்னு தெரியல ஆமாங்க. மக்களுக்கு. அவங்களுக்கு வந்து எம்எல்ஏ யாருன்னு தெரியல. நம்ம சொந்த ஊருக்குள்ளார யாரெல்லாம் திமுக கட்சியில உறுப்பினரா இருக்கிறாங்கன்றது கூட அவங்களுக்கு தெரியல. தெரியலைங்க. அந்த உறுப்பினரையாவது நாம போய் கேட்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் வந்து கொஞ்சம் அவங்க என்ன பண்ணியிருந்தாலுமே ஒரு மக்கள் மத்தியில பிரபலமா இருந்ததுனால, அவங்கள போய் தொடர்பு கொண்டு ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு குடுத்தாங்க. ஆனா வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, ஒரு தண்ணி வரல, இல்ல ரோடு சரியா இல்ல, ஒரு குப்பை வந்து சரியா எடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது, யார்கிட்ட போய் கேட்கறதுன்னே அவங்களுக்கு வந்து தெரியல. அதே மாதிரி ஒரு சான்றிதழ்கள் ஒரு அரசு அலுவலகத்துல போய் ஒரு சான்றிதழ் வாங்குறதுல ஏதாவது பிரச்சனைனாவோ, இல்ல கல்வி மையங்கள்ல, மருத்துவமனைகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனாவோ, நம்ம யார போய் தொடர்பு கொள்றது அப்படிங்கிற விஷயமே வந்து மக்களுக்கு அந்த ஒரு தெளிவே கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஒரு அரசு அலுவலகத்துக்கு போறேன், நான் ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ்க்கே போறேன். அங்க நான் ஒரு வேலை எனக்கு ஆகணும்னா, அங்க போய் இருக்கிறவங்கள நம்ம யார பாக்குறதுங்கன்ற ஒரு தெளிவே மக்கள்கிட்ட இப்ப இல்லைங்க. அதாவது இவங்க வந்ததுக்கு அப்புறமேல்ட்டு அந்த முதல்வர் விஜய்ங்கிற ஒரு பேரு தான் இருக்கே தவிர, அவருக்கு கீழ யார் யார் இருக்காங்க, அவங்களுக்கு கீழ நம்ம யார சந்திக்கணும், நேரடியா எல்லா விஷயத்துக்கும் நம்ம போய் அவரை பார்க்க முடியாது. நமக்கு அடிப்படையா யார் இங்க இருக்காங்க எனக்கும் தெரியாது. நான் வெளிப்படையா சொல்றேன். என்னுடைய பகுதியில தாவேகா உறுப்பினர் யாரு, தாவேகா அமைச்சர் யாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. கட்சி சார்ந்து யாரும் தெரியாது. கட்சி சார்ந்து யாருமே தெரியாது. இப்ப எனக்கே என்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ நான் ஒரு சான்றிதழ் வாங்கணும், இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்காக நான் போகணும்னா நான் தேடணும். நான் கூகுள் நெட்ல போய் தேடி தான் பார்க்கணும். நீங்க கட்சி சார்ந்து யாருமே தெரியாதுன்றீங்க. ஆனா உங்க பகுதியில நிறைய வாக்குகள் விழுந்திருக்குல்ல, அப்படி எப்படி நான் தான் சொல்றேன் பாருங்க. இது எல்லாமே செல்போனோட ஒரு மோகம். செல்போன்ல வந்து இவருதான் அந்த முகத்தை வந்து பதிய வச்சுட்டாரு. படத்திலேயே கூட மென்ஷன் பண்ணிருப்பாருங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதை வந்து நாங்க மனசுல பதிய வச்சுட்டோம். அந்த முகத்தை வந்து நாங்க மனசுல பதிய வச்சுட்டோம். அப்ப அந்த முகத்துக்காக விழுந்த ஓட்டுகள் தான். சரிங்களா? இப்ப நான் வந்து என்னுடைய பகுதியில இருக்கிற அந்த தாவேகா உறுப்பினர் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமே எனக்கு இல்ல. ஏன் அப்படின்னா, அவங்க எந்த அடிப்படையில அவங்கள அந்த உறுப்பினரா நிறுத்துனாங்கன்ற ஒரு தெளிவே எனக்கு இல்லைங்க. நான் என்னுடைய பகுதியில என்னுடைய அக்கா ஆலங்காட்டூர் ஆனந்தி, நான் பெருமையா சொல்வேன். அவங்க ஒரு பேராசிரியர். அவங்களுக்கு வந்து நிறைய அறிவு இருக்கு, நிறைய சூழ்நிலைகளை அவங்க பாக்குறாங்க, நிறைய பேர்த்துக்கிட்ட பழகுறாங்க. எல்லாமே அந்த பகுதியில எங்க பகுதியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது அந்த அக்காவுக்கு தெரியும். இப்ப அவங்க என் பகுதியில வந்திருந்தாங்கன்னா, என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் அவங்க கிட்ட நான் சொல்லியிருப்பேன், செஞ்சிருப்பேன். ஆனா இவங்க யாரு வரவே இல்லைங்க. எங்க ஊருக்கெல்லாம் புதுசா தானே வந்திருக்காங்க, இனிமே தெரிஞ்சுக்குவாங்கல்ல, அதுதானே அவங்களும் சொல்றாங்க. இல்லைங்க, எங்க ஊருக்கு ஓட்டு கேட்டே வரலைங்க, பக்கமே வரவே இல்லைங்க. ஓட்டு கேட்காமயே அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு நாயக வழிபாடு, ஹீரோயிசம், அந்த ஹீரோவை பார்த்து ஒரு ஓட்ட கொடுத்துருக்குறாங்க. ஆனா வந்து மக்கள் அறிஞ்சு செஞ்சாங்களோ அறியாம செஞ்சாங்களோ செய்த தவறுக்கான தண்டனையை மக்கள் ஏற்றே ஆகணும். அதுல நம்ம கஷ்டப்பட்டவங்களும் சேர்ந்து அதுல பாதிப்போம் அப்படிங்கிறது தான் எனக்கு மனசு கவலை. மக்களுக்கு நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு மகளிருக்கு. அதுவும் நிறைய மகளிருக்கு மட்டும்தான் நிறைய இல்லைங்க. அவரோட எல்லா திட்டங்களுக்குமே முன்னோடி அடித்தளமா இருக்கிறது எங்க அண்ணன் சீமானோட திட்டங்களா தான் இருக்கும். அவர் யாருக்கு என்ன திட்டம், அவரா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும். நீங்க வந்து இலவசமே தர மாட்டீங்களா? அப்படி இருக்கப்ப அவர் இலவசம் தராரு, அது எப்படி சீமான் அவர்களுடைய திட்டம்? இலவசங்கள் வந்து அவர் பிற கட்சிகள் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டதுங்க. டிஎம்கே 1000 ரூபாய் தராங்களா, அவனை விட நான் 2500 ரூபாய் தரேன். இவன் ஏடிஎம்கே 2000 ரூபாய் தரானா, அவனை விட நான் 2500 ரூபாய் தரேன். இதெல்லாம் வந்து ஒரு கவர்ச்சிக்கான திட்டங்கள். மத்தபடி மக்களுக்கு தேவையான பொது திட்டங்கள் அவர் என்ன கொண்டு வந்தாரு? சாராய கடையை மூடுறேன்னு சொன்னேன். நீ மூடணும்னு சொல்லி இருந்தா ஒட்டுக்கா எல்லாத்தையுமே மூடி இருந்தீங்கன்னா அது சரி. அந்த சாராய கடையை மூடணுங்கிற திட்டம் கூட எங்களை அண்ணன் சொல்லி அதுல இருந்து நீ எடுத்துக்கிட்டதுதான். அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களுமே அவர் கொண்டு வர்றதுக்கு அடித்தளமா இருக்கிறது எங்க அண்ணனோட திட்டங்களா தான் இருக்கும். அதோட வேர்ல இருந்து அவர் எடுத்துக்கிட்டு அதை செயல்படுத்துறாரு. மத்தபடி இலவசங்கள் வந்து மக்களை கவர்றதுக்காக. இப்ப ஒரு கடை நான் நடத்துறேன், ஒரு துணி கடை நடத்துறேன், நகை கடை நடத்துறேன். நான் மக்களை ஈர்க்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நீ ஒரு சீலை எடுத்தீங்கன்னா இன்னொரு சீலை இலவசம்னு நான் சொல்லணும் இல்லைங்களா? அந்த மாதிரிதான். அந்த மாதிரி ஒரு வேலையத்தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. வாக்கு செலுத்தும் போது ஒரு தனி கவர்ச்சியின் மூலியமா வாக்கு செலுத்திட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு மனநிலை அவங்கள
விஜயுடைய ஒரு வருகை அவங்கள ஒரு ஈர்த்திருக்கு. இப்போ அந்த வாக்கு செலுத்தின மக்களே இப்ப யோசிக்கிறாங்க, என்னடா ஒரு ஆட்சி நடத்த தெரியாத ஒருத்தருக்கு நம்ம வாக்கு செலுத்தி வெல்ல வச்சுட்டோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ விஜய் அவர்களே இப்போ ஜெயிச்சதுக்கு ஒரு காரணமா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு திரைத்துறையில் இருந்தவர், திரைத்துறையில ஒரு திரைப்படத்தை எப்படி வெற்றி அடைகிறது அப்படின்னு ஒரு இயக்குனர் வந்து திரைக்கான கதையை எழுதுவார். இப்போ அதே திரைத்துறையில் இருந்தவர் இப்போ ஆட்சியில, அதாவது தமிழகத்துடைய முதல்வரா வரணும், அவருக்கு ஒரு தரைக்கான கதையா எழுதுறாங்க. அப்படின்னா தரைக்கான கதை அப்படிங்கிறது ஒரு கார்பரேட், அரசியல் கார்பரேட்டுல நான் இந்த இடத்துல அதை குறிப்பிடுறேன். எந்த மாதிரி ஒரு, அதாவது உளவியல் ரீதியா மக்களை அணுகுனா வாக்குகள் கிடைக்கும். எங்க வீட்டுலயுமே விஜய் ரசிகர்கள் இது இருக்கிறாங்க. ஆனா அது வந்து அவருக்கு அரசியல் புரிதல் இருக்கா அப்படின்னா அது கேள்விக்குறிதானுங்க. அரசியல் புரிதல் இல்லைங்களா? அந்த அளவுக்கு ஆட்சி நடத்துற அளவுக்கு அவருக்கு ஆளுமை திறன் இல்லைங்க. இப்ப விஜய் நிற்கிறார், நடக்கிறார், வண்டி ஓட்டுறார், இதெல்லாம் வந்து ஆட்சிய மக்களுக்கு உண்டான ஒரு ஆட்சியை அமையுங்களா? உதவி பாக்குறதுக்கு தினசரி படம் பாக்குற மாதிரி எல்லாம் செல்போனவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு செய்திகள் எல்லாம், செய்திகளோ நாட்டு நடப்புகள், நாட்டு அரசியல் சூழல்களோ எதையுமே மக்களுக்கு தெரியுது. விஜய் வந்து ரீல்ஸ் பாக்குற மாதிரி ஒரு ஒரு எப்படி இப்போ சினிமா வந்து அவங்க ஒரு 6 மாசத்துக்கு ஒரு கவுர் ஒர்க் எடுத்தா எப்படி பாக்குறாங்க, அதே மாதிரி தினசரி ஒரு அலுவலகத்துக்கு வரார், நடக்கிறார், எந்திரிக்கிறார், இங்க வாகனம் ஓட்டுறார், இது மாதிரி ஒரு நிகழ்வுகளை தான் மக்கள் வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கு ஒவ்வொரு கருத்துக்களை பதிவிடுறாங்க. விஜய் என்ன போக போக அழகா இருக்கிறாரு, ரொம்ப அழகா இருக்கிறாரு, இப்போ முதல்ல சினிமால கூட இந்த மாதிரி இல்ல, இது போன்ற ஒரு கருத்துக்களை எல்லாம் அவங்க அந்த கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுறாங்க. தேர்தலையும் இந்த நடுநிலையாளர்களை தான் ஆட்சியை தீர்மானிக்கிறது. இப்போ அவங்க அதாவது இப்ப திமுக காரங்கன்னா திமுகவுக்கு மட்டும்தான் வாக்கு செலுத்துவாங்க, அதிமுக காரங்கன்னா அதிமுகவுக்கு மட்டும்தான் வாக்கு செலுத்துவாங்க. ஆனா இந்த நடுநிலையாளர்கள் மனசு வச்சா மட்டும்தான் ஆட்சி மாற்றம் ஏற்படும். இப்ப அந்த நடுநிலையாளர்கள் 3வது ஒரு அணியை வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சூழல்ல நாம் தமிழருக்கு கிடைக்க வேண்டிய இந்த வாக்குகள், இந்த வெற்றிகள் அனைத்தும் கவர்ச்சி, திரை கவர்ச்சியினால இப்போ விஜய்க்கு வந்து இந்த வாய்ப்பு போயிருக்குது. ஆனா இது ரொம்ப நாள் நீடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நான் கருதுறேன். ஏன்னா அவங்களுடைய ஆளுமை திறமை இல்லை, அதனால அது ரொம்ப நாள் நீடிக்காது. மேற்கொண்டு இப்போ அவங்க வந்து மக்களுக்கு உண்டான சேவைகளை எதையுமே முன்னெடுத்த மாதிரி தெரியல. எப்படியும் நம்ம 6 மாசத்துக்கு மேல நீடிக்க மாட்டோம்ங்கிற ஒரு பய உணர்வோட அவங்களுடைய கட்சியை பலப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளான மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய அதிமுக, டிஎம்கே, இந்த மாதிரி கட்சிகள் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களையும் மற்ற மாவட்ட பொறுப்பாளர்களையும் அவங்க கட்சி தன்னுடைய கட்சிகளுக்கு மாற்றம் செய்து, குதிரை பேரம் இதில் நடக்குது, மாற்றம் செய்து அவங்க கட்சிக்கு உண்டான பலத்தை ஏற்படுத்துறாங்களே தவிர இதை மட்டும் இப்படி 60 நாளுக்குள்ள பழகிட்டாங்க. மக்களுக்கு உண்டான சேவை பணிக்கு மட்டும் 6 மாசம் கேட்கறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுங்களா? மக்களுக்கு உண்டான சேவை செய்யறதுக்கு 60 நாள் டைம் பத்தாது. ஆனா மற்ற கட்சிகள் இருந்து எம்எல்ஏக்களையும் மாவட்ட பொறுப்பாளர்களையும் கட்சிக்கு தேவையான ஆட்களையும் இழுக்கிறதுக்கு 60 நாள்ல எப்படி இவங்க பழகிட்டாங்க. அப்ப இதுக்கு மட்டும் அவங்களுக்கு அனைத்தும் தெரிஞ்சிருக்குது, ஆனா மக்களுக்கு சேவைக்கு மட்டும் நேரம் கேட்கறாங்க. இது எப்படி ஏத்துக்க முடியும்?